கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு நல்ல நோக்கத்துக்காகவே இந்த பூமியிலே சிருஷ்டித்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேறத்தக்கதாய் கிரியை செய்வார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். சந்தோஷமாக இருங்க. இன்றைய ஜீவாத்துக்கான வசனம் சங்கீதம் 19:14. என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. என் வாயின் வார்த்தைகள் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிரியமாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு அநேகர் பேசுகிற வாயின் வார்த்தைகள் அசுத்தமான வார்த்தைகளாக இருக்கிறது. மற்றவர்களை தவறான பாதையில் நடத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. இன்னும் தவறான காரியங்களை செய்ய தூண்டுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. இன்னும் சிலரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது. சிலர் வார்த்தையினாலேயே மற்றவர்களை அப்படியே கத்தி வைத்து குத்துவதை போல் குத்தி கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வாயின் வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் கூட நாம் பேசுகிற வார்த்தைகள் வைத்து நியாயம் தீர்க்கிறாராம். என சொல் மிகுதியானால் பாவம் இல்லாமல் போகாதான். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய வாயின் வார்த்தையை ரொம்ப கவனமாக பேசணும். கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள குறிப்பாக கூட ரொம்ப கவனமாக பேசணும். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி பழகணும். விசுவாசமான வார்த்தைகளை பேசி பழகணும். வேத வசனங்களை பேசி பழகணும். தவறான வார்த்தைகளை நம்ம வாயில் பேசுவதை நாம் நிறுத்தி கொள்ளணும். அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாயின் வார்த்தைகள் நிச்சயமாக இனி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவர் உங்கள் வாயை பரிசுத்தப்படுத்துவார். உங்கள் நாவை பரிசுத்தப்படுத்துவார். நல்ல வார்த்தைகளை உங்கள் மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் பேசுகிற வார்த்தை அநேக மக்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக மாறும். அநேகருடைய கண்ணீரை துடைக்கும். அநேகரை விசுவாசத்தில் பலப்படுத்தும். அநேகரை கர்த்தருக்குள் ஒன்றை கட்டும். அப்படியே ஆண்டவர் செய்வாராக. அதன் மூலம் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இல்லாததே இருக்கிறதாய் பேச சொல்லி அழைக்கிற தெய்வமே, நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உடைய சமூகத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் என்பது நீர் விரும்புகிற ஒரு காரியம். இதுவரையிலும் சில வேளையிலே தாங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை வேதனைப்படுத்துவதாகவோ அது அசுத்தமான வார்த்தையாக இருக்குமானால் அதை மாற்றி நல்ல வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படத்தக்கதாக நீர் கிருபை தாரும். ஆண்டவரை, குறிப்பாக வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் சுகமாக்குங்க. சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு கவலையோடு யாராக இருப்பாங்கன்னா இப்போது அவங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. எதிர்காலத்தை குறித்த பயம் யாருக்குள்ளது இருக்குமானால் பயத்தை மாற்றி ஒரு நம்பிக்கையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நிரந்தர வேலை தொழிலாளர்களுக்கு நிரந்தர வேலை தொழில் காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.